இயேசுடைய பிறப்பு நற்செய்தி, இயேசுடைய மரிப்பு நற்செய்தி, இயேசுடைய உயிர்த்தெழுதலும் நற்செய்தி தான். அவர் உங்களுக்கு நல்ல செய்தி தாங்க கொண்டு வருவார். உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாறும். இயேசு ஒருவர் வந்தா மட்டும் போதுங்க. உங்க வாழ்க்கையில் இயேசு மட்டும் போதும். எல்லா துக்கங்களையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா துக்கமான காரியங்களை சந்தோஷமாக மாற்றுவார். இன்னைக்கு ஏப்ரல் 20 இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரத்திலே 5 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். முதல் காரியம், மரியாள் முதல் தரிசனம் பெற்றாள். இரண்டாவது, சீஷர்கள் கூடி வந்த அந்த இடத்திலே சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். மூன்றாவது, துக்கமாக இருந்த அவர்களுக்குள்ளே கர்த்தர் சந்தோஷத்தை உண்டாக்கினார். நான்காவது, பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு ஊதி பரிசுத்த ஆவி கொடுத்தார். ஐந்தாவது, விசுவாசத்தை கொடுத்தார். கண்டு விசுவாசித்தவர்களை விட காணாத விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு நம்மையும் பார்த்து சொல்லி இருக்கிறார். இது பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மக்களே, இயேசுவை காணாது இருந்தோம், விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நாம் தான் சாட்சி. நீங்களும் நானும் தான் சாட்சி.